வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்வனிக் கரோசன பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எப்படி உருவாகுது? எப்படி பிரிவென்ட் பண்றது? எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேல்வனிக் கரோசன நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமெட்டாலிக் கரோசன் சொல்லுவாங்க. ஆ ஆர் டிசிமிலர் மெட்டல் கரோசன்னு சொல்றாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் அந்த ரியாக்ஷன் மூலியமா தான் வந்து இந்த கரோசன் வந்து ஏற்படுது. ஸோ இது எங்க ஏற்படுது பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரண்ட் மெட்டல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது, ஸோ 2 டிஃபரண்ட் மெட்டல் வந்து கான்டாக்ட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கரோசன் வந்து ஏற்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சால்ட் வாட்டரோ, மாய்ஸ்சரோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கரோசன் வந்து ஏற்படும். சரிங்களா? இந்த சால்ட் வாட்டரும், மாய்ஸ்சரும் உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டா வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? நீங்க வந்து இந்த மாரி கரோசன் வந்து எங்கெங்கலாம் நீங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ஸ், போர்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்ஜ், அ வ அதுக்கப்புறம் நீங்க எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், ஸோ அந்த கனெக்ஷன்ல எல்லாம் நீங்க வந்து இந்த கரோசன் வந்து நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அ 2 டிசிமிலர் மெட்டல் வந்து கான்டாக்ட் ஆகும்போது, அந்த இடத்துல மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த கரோசன் வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அ இதோட மெக்கானிசத்த வந்து பார்க்க போறோம். சரிங்களா? 2 டிசிமிலர் மெட்டல். நீங்க 2 டிசிமிலர் மெட்டல் எடுத்துக்கும்போது, உங்களுக்கு வந்து அதோட எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியலும் டிஃபரெண்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த 2ம் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் ஆகும்போது, சரிங்களா? ஒரு மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், இன்னொரு மெட்டலோட. சரிங்களா? அத வந்து நீங்க ஆக்டிவ் மெட்டலா எடுத்துக்கங்க. ஸோ, இன்னொன்னு வந்து பேசிவ் மெட்டல். சரிங்களா? இந்த ஆக்டிவ் மெட்டல் என்ன பண்ணும் அப்டின்னா, இதோட டெண்டன்சி வந்து ஹையரா இருக்கும். சரிங்களா? அதுல எலக்ட்ரான வந்து லூஸ் பண்றோட டெண்டன்சி வந்து இந்த ஆக்டிவ் மெட்டல்ல வந்து ஹையா இருக்கும். பேசிவ் மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ, எந்த எந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான அதிகமா லூஸ் பண்ணுதோ, அது வந்து ஆனோடா வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ, அந்த ஆனோட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஸிடேஷன் வந்து நடக்கும். ஸோ, அந்த எலக்ட்ரானும் இந்த ஆக்டிவ் மெட்டல்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இந்த பேசிவ் மெட்டல் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேத்தோடா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ, இதோட அந்த எலக்ட்ரான் லூசிங் டெண்டன்சி வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ, இது வந்து ஆக்டிவ் மெட்டல்ல உள்ள அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான இது அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பேசிவ் மெட்டல் வந்து கேத்தோட ஆக்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குதா? ஆக்டிவ் மெட்டல்ல இருந்து பேசிவ் மெட்டலுக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. ஸோ, அதுதான் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ, உங்களுக்கு வந்து இப்படி நடக்கிறனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆனோட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கரோட் ஆகுது. ஸோ, ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து கரோட் ஆயிரும். சரிங்களா? ஆ இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். ஓகேங்களா? ஆ ஏன்னா, இந்த ஆக்டிவ் மெட்டல்ல எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா ரிலீஸ் ஆகுறதுனால, உங்களுக்கு வந்து அ கரோசன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்டிவ் மெட்டீரியல்ல. ஸோ, இதுதான் வந்து இந்த கால்வனிக் அ மெட்டலோட சார்ட். சரிங்களா? இப்போ நீங்க வந்து இந்த மெக்னீசியம், அ ஜிங்க், அலுமினியம் அலாய்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த பொட்டன்ஷியல் இந்த இஎம்எஃப் அ வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு மெட்டலுக்கும். சரிங்களா? அ இந்த சார்ட்ட பார்த்துக்கங்க. இது வந்து இப்போ நீங்க வந்து டாப் ஆஃப் த இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் வந்து நீங்க வந்து மெக்னீசியமும், ஜிங்கும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து எது வந்து ஆனோடா வந்து செயல்படும், எது வந்து கேத்தோடா செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் ஆஃப் த சார்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாப் ஆஃப் த சார்ட் மெக்னீசியம் வந்து உங்களுக்கு வந்து ஆனோடா வந்து உங்களுக்கு வந்து செயல்படும். இந்த ஜிங்க் வந்து கேத்தோடா செயல்படும். ஸோ, இப்போ வந்து மெக்னீசியத்துக்கு கீழ உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேத்தோடா செயல்படும். ஸோ, அதுதான் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? மெட்டல் லிஸ்டட் டுவர்ட்ஸ் த டாப் ஆஃப் த சார்ட் ஆர் மோர் லைக்லி டூ கரோட். சரிங்களா? இப்போ வந்து எதெல்லாம் வந்து டாப் ஆஃப் த சார்ட்ல இருக்கோ, சரிங்களா? அது எல்லாமே வந்து சீக்கிரம் கரோட் ஆகும். அது கீழ உள்ள இதெல்லாம் வந்து லேட்டா வந்து கரோட் ஆகும். சரிங்களா? அ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
இப்போ வந்து இப்போ 2 மெட்டல்ல வந்து நீங்க எடுத்துக்கங்க. இப்போ வந்து மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் சரிங்களா? இதலோட உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ வந்து நீங்க வந்து கா கால்குலேட் பண்ணும்போது 0.25க்கு சரிங்களா? 0.25க்கு கீழ இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல. 0.25க்கு மேல இருந்தா ஆனோடு இந்த ஆனோடிக் மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கரோஷன் வந்து சீக்கிரம் வந்து ஆயிரும். சரிங்களா? ஸோ அத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து இந்த கால்வனிக் கரோசன வந்து வர்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டிவிட்டி சரிங்களா? மெட்டல் மெட்டல் வந்து ரொம்ப ஹையர் கண்டக்டிவிட்டியா இருந்தா, உங்களுக்கு வந்து இந்த கால்வனிக் கரோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி எலக்ட்ரோலைட் காம்போசிஷன் சரிங்களா? சால்ட் வாட்டர் அந்த மாரி இருந்துச்சுனாலும், உங்களுக்கு வந்து பிஹெச் லெவல் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். அதே மாரி பிரசன்ஸ் ஆஃப் கரோசிவ் ஏஜென்ட். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆக ரேட் ஆஃப் கரோசனும் இன்கிரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்விரான்மென்ட் கண்டிஷன் சரிங்களா? இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஹியூமிடிட்டி, அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ட், ஸோ எக்ஸ்போஷர் டூ என்விரான்மென்டல் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கால்வனிக் கரோஷன் வர்றதுக்கு வழிவகுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா, மெட்டீரியல் செலக்ஷன் சரிங்களா? இப்போ வந்து சிமிலர் கரோசன் பொட்டன்ஷியல் உள்ள மெட்டீரியல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் இன்சுலேட் பண்றது. 2 மெட்டலையும் நம்ம வந்து இன்சுலேட் பண்றது. கான்டாக்ட் பண்ணாம தடுக்கிறது. அப்புறம் வந்து கோட்டிங் பண்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் கரோசிவ் இன்ஹிபிட்டர் நம்ம வந்து ஆட் பண்றதுனாலயும், சரியா? அதே மாரி கேத்தோடிக் புரொடக்ஷன். ஸோ அப்படி பண்றதுனாலயும் உங்களுக்கு வந்து இந்த கால்வனிக் கரோசன ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ.